ஆக்கிரமிப்பு செய்து அமெரிக்கா போன்ற வல்லரசுகளின் தயவோடு துணையோடு ஒரு நாட்டை உருவாக்கி கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் தங்களுக்கு அடைக்கலம் தந்த பாலஸ்தீனர்களையே கொன்றொழிக்கக்கூடிய இனப்படுகொலை செய்யக்கூடிய கொடூரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே பேசிய RS பாரதி அவர்கள் ஈழத்தில் நடந்ததை ஒப்பிட்டு பேசினார். மதிப்பிற்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் யூதர்கள் ஜெர்மனியிலிருந்து விரட்டப்பட்டவர்கள் என்று சொல்லி வருகிறார்கள். அல்லது ஜெர்மனியிலிருந்து இங்கே அடைக்கலம் புகுந்தவர்கள் என்று சொல்லி வருகிறது மிகவும் வியப்புக்குரியதாக காணப்படுகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அநேக அரசியல் கட்சி தலைவர்கள் யூதர்களுக்கு பூர்வீகம் அல்லது அவர்களுடைய தாயகம் இஸ்ரவேல் தேசம் இல்லை என்று சொல்லி வருகிறார்கள். அது மிகவும் வருத்தத்திற்குரியதாக காணப்படுகிறது. இவர்கள் எந்த அடிப்படையில் சொல்லுகிறார்கள் என்பது தெரியவில்லை. வரலாற்றை எடுத்து சொல்லுகிறார்களா அல்லது புராணங்களை எடுத்து சொல்லுகிறார்களா என்று தெரியவில்லை. வரலாற்றை பார்ப்போம் என்றால், பண்டைய வரலாற்றை பார்ப்போம் என்றால், யூதர்களுடைய தாயகம் எது என்று அவர்களுக்கு புரியும். வெறும் இடையில் உள்ள வரலாற்றை மாத்திரம் எடுத்து படிக்கக்கூடாது. அப்படி என்று சொன்னால், யூதர்களுடைய பூர்வீக மண் இஸ்ரவேல் அல்ல என்று சொன்னால், அவர்களுடைய பூர்வீக எது என்கிற கேள்வி வருகிறது. அதை உங்களால் சொல்ல முடியுமா? அல்லது ஜெர்மனியிலிருந்து விரட்டப்பட்ட யூதர்கள் அதற்கு அருகாமையிலுள்ள அநேக நாடுகள், இத்தாலி, பிரான்ஸ் போன்ற அநேக ஐரோப்பிய நாடுகள் அங்கே இருந்து இருக்கிறது. அதிலே அவர்கள் தஞ்சம் புகுந்திருக்கலாம். ஜெர்மனியிலிருந்து விரட்டப்பட்ட போது ஏன் பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி இஸ்ரவேலுக்குள் அவர்கள் வந்தார்கள் என்கிற கேள்வி வருகிறது. இப்பொழுது இருக்கிற இஸ்ரவேலிலே 1/5 அதாவது கிட்டத்தட்ட 18 to 20 லட்சம் பேர் ரஷ்ய மொழி பேசுகிற யூதர்கள். இவர்கள் ரஷ்யாவிலிருந்து வந்தவர்கள். இன்றைக்கு அநேக ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இத்தாலி, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, இங்கிலாந்து, அயர்லாந்து, ஆஸ்திரியா, போலந்து, ஸ்பெயின், யுக்ரைன், ஹங்கேரி போன்ற அநேக நாடுகள், அர்ஜென்டினா, இன்னும் அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளிலிருந்து இஸ்ரவேலிலே வந்து குடியமர்ந்து இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் 1948க்கு முன்பு கூட அங்கே குறைந்த அளவாவது யூதர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள் என்பது நிச்சயமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஆகவே யாரும் யூதர்களுக்கு பூர்வீகம் இஸ்ரவேல் இல்லை என்று சொல்லக்கூடாது. யூதர்கள் ஜெர்மனியிலிருந்து வந்தவர்கள் என்று சொன்னால், ரஷ்யாவிலிருந்து மற்ற அநேக ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வந்தவர்களை என்ன என்று சொல்வார்கள்? அல்லது அவர்களை, மற்ற ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வந்தவர்களை யூதர்களாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள உட்படுகிறீர்களா? இன்றைக்கு பாலஸ்தீனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்கள், அவர்களுடைய பூர்வீகம் எது என்று சொன்னால், துருக்கிய ஒட்டாமனுடைய பேரரசனுடைய காலத்தில் அங்கே அரபு நாடுகள், சுற்றியிருந்த அரபு நாடுகள் இருந்து லிபியா, அல்ஜீரியா, துனிசியா, எகிப்து, ஜோர்டான், சிரியா போன்ற, ஈராக், ஈரான் போன்ற நாடுகளிலிருந்து, துருக்கி போன்ற நாடுகளிலிருந்து
அங்கே பிழைப்பதற்காக வந்தவர்கள்தான் அதிகமாக அங்கே இருந்தார்கள். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக யூதர்கள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள், விரட்டியடிக்கப்பட்டார்களே தவிர அவர்கள் தானாக இங்கிருந்து செல்லவில்லை. துன்புறுத்தலின் காரணமாக சில ஆட்சியாளர்களின் அராஜக போக்கினால்தான் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து விரட்டியடிக்கப்பட்டார்கள். ஆனாலும் சொற்ப ஜனங்கள் கிராமப்புறங்களிலே ஆங்காங்கே ஜெப ஆலயங்களில் வைத்து நடத்தி கொண்டு அங்கேயே இருந்தார்கள் என்பது உண்மைக்குரிய சம்பவம்.